ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டு இருக்க மகாநதி சீரியல் இன்னைக்கு எபிசோட் என்ன நடந்தது அப்படின்றத பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ பார்க்கலாம். ரொம்பவே பியூட்டிஃபுல்லான அழகான எபிசோட். உண்மையாக இந்த மாதிரி எபிசோட்ஸ் எல்லாம் நம்ம மகாநதியில் வருமா அப்படின்னு சொல்லி ஏங்கி கிடந்த நாள்கள் இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த தீபாவளியிலேருந்து தான் நம்ம மகாநதியில் இந்த மாதிரி எபிசோட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. தீபாவளியும் ரொம்ப ஸ்பெஷலாலாம் கொண்டாடல, நார்மலாக கொண்டாடினாங்க. அதுலேயுமே கொஞ்சம் என்ன சொல்கிறது, அந்த எண்ணெய் வச்சு குளிக்கிறது அந்த மாதிரிலாம் காமிச்சிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். சரி, ஓகே. ஆனால் இது ரொம்ப அடிதூளாக காமிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். கயிறு இழுக்கிற போட்டியில் நம்ம விஜயோட டீம் தான் ஜெயித்தாங்க. அதே மாதிரி சேரை போட்டு மியூசிக்கல் சேர் விளையாடும்போது நான் கூட நினச்சேன் விஜய் வந்து காவேரிக்காக விட்டு கொடுப்பாரு, காவேரி விஜய் 2 பேரும் தான் லாஸ்ட்டாக இருப்பாங்க அப்படின்ட்டு. இது வேறு மாதிரி ட்விஸ்ட் ஆகிடுச்சு. சுற்றிட்டு இருக்கும்போது ஃப்ரண்ட்டில் சீட் இருக்குது, நல்லா தெரியுது. அதில் வந்து உட்காராமல் பேக்கில் போய் உட்காந்து காவேரியை பிடிச்சி தள்ளி விடுறதுக்காக பிளான் பண்ண மாதிரி தான் எனக்குமே தோணுச்சு. ஆக்சுவலாக கிருஷ்ணா பிஹேவியரை நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு விஜய் நல்லாவே ஒரு கட்டத்துலேயும். இங்கே இது ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் எல்லாருமே வந்து காவேரியை சொல்லிகிட்டு இருக்காங்க, பார்த்து இது பண்ணியிருக்கக்கூடாதாம்மா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு. விஜய் ஆனால் நோட்டீஸ் பண்ணியிருக்காரு. அதனால தான் பார்த்து விளையாடக்கூடாதா இவ்வளோ முருகத்தனமா அப்படின்ட்டு கிருஷ்ணாவை வார்னிங் கொடுக்குற மாதிரி சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் விஜய்க்கு வந்து ரொம்ப டவுட் ஆகிட்டு வெளியில் வந்து நிற்கிறாரு. நிவின் வரவும் நிவின் கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாரு. நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறத விட டவுட்டாக இருக்குது, அதாவது கன்ஸ்ட்ரக்ஷனில் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லவும், ஆனால் ராகவ் கூட பேசினதை மட்டும் சொல்லலை. ஆக்சுவலாக இதை சொன்ன உடனே கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிடுறாரு. அதை சொன்ன உடனே நிவினும் வந்து ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு இது. உள்ளே போய் எல்லாம் ஃபேமிலியாக ஃபோட்டோ எடுக்கலாம், குரூப் ஃபோட்டோ தனித்தனியாக ஃபோட்டோ, தாத்தா பாட்டி கூட ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி எடுக்கிறத பார்த்துட்டு இருக்காங்க நம்ம கங்கா. ஒரு பக்கம் கணவன் மனைவியாக அவங்க எடுக்கிறத பார்த்தும் வருத்தம். இது வந்து பொறாமன்னு சொல்ல முடியாது, ஒரு ஏக்கம்னு சொல்லலாம். ஏன்னா அது இருந்துட்டு இல்லை அப்படின்னும் போது அதோட வருத்தமும் வலியும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதுதான் இங்கே கங்காவோட ஃபேஸ்லேயும் அந்த ரியாக்ஷன்ஸ்லேயும் காட்டுறது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு சீன்ஸும் அவ்வளோ யூனிக்காக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. மியூசிக்கல் சேரும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அது முடிஞ்ச விதம் தான் கொஞ்சம் வருத்தம், காவேரி கீழே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு கிருஷ்ணா உட்காந்தது அப்படிங்கிறது. மற்றபடிக்கு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இன்னொரு பக்கம் கிருஷ்ணா ஒருத்தர் கூட பைக்கில் போயிட்டுருக்காரு. பின்னாடியே நிவின் வந்து ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்காரு. பார்த்தா ராகவ் கிட்ட வந்து இறங்கி பேசிகிட்டு இருக்காரு. அதை வந்து நிவினும் பார்த்துடுறாரு. இனிமே கையும் களவுமாக மாட்டுறது மட்டும்தான் வேலை இங்கே கிருஷ்ணா. இன்னொரு பக்கம் கங்கா அவங்க புருஷனை நினச்சி வருத்தப்பட்டு இருக்காங்க. என் மேலே தான் முழுக்க தப்பு, நான் பண்ணது தப்பு, நான் சரியாக இருந்திருந்தேன்னா இந்த மாதிரி ஒரு கஷ்டம் எனக்கு வந்திருக்காது, பணத்தாசை பிடிச்சி போய் இருந்துட்டேன் அப்படின்ற மாதிரி. இப்போவாச்சும் தப்பை ரியலைஸ் பண்ணிங்களே கங்கா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல தோணுச்சு. உண்மையாக கங்காவோட கேரக்டரும் டோட்டலாக மாறிடுச்சு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்னா பணத்தை இருக்கிறத காட்டுறா அப்படின்ற மாதிரிலாம் காவேரி பற்றி பேசுவாங்க. அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் தன்னோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு வருத்தப்படுறது அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இன்றைக்கி பொங்கல் அப்படின்னு சொல்லி முடித்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம யாஷிகர் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.